பாலு மேல 7 பேரும் ஆளுக்காரனும் எந்த ஒரு நபர் ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொருவர் அந்த நபர் இந்த வாரத்துக்கான. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்திருக்க ஒரு ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா லைக் போட்டீங்கன்னா வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கேப்டன்சிக்கான டாஸ்க்கை தான் இந்த ப்ரோமோவா விட்டுருக்காங்க. சபரி தான் அந்த டாஸ்க்கை பத்தி படிக்கிறாரு. பால மேல அப்படின்றது தான் இந்த டாஸ்கோட பேரு. நம்ம சேர் கேம் விளையாடுவோம்ல, மியூசிக் கட் ஆனதுக்கு அப்புறம் சேர்ல போய் உட்காரணும். ஒரு சேர் மட்டும் கம்மியா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 5 பேர் இருக்காங்கன்னா 4 சேர் தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் வெளியே போற மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் இங்க வந்து ஒரு 7 பேர் விளையாடுறாங்கன்னா 6 பால் தான் இருக்கு. யாரு முதல்ல போய் அந்த பாலை பிடிக்கிறாங்களோ, பால்ல உட்கார்றாங்களோ அவங்களுக்கு அந்த பால் சொந்தம்ன்ற மாதிரி, பால் கிடைக்காதவங்க வெளியே போகணும். ஸோ இப்படி தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. போன வாட்டி ரெட்ரோ சினிமாஸ் டீம்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே விளையாடுறாங்க. பிரஜின் இருந்தா அவரும் விளையாடி இருப்பாரு. ஆனா பிரஜின் அவுட் ஆயிட்டார்ல, அதனால பிரஜின் இல்லாம மத்த எல்லாருமே விளையாடுறாங்க. யார் அரோரா, அதுக்கப்புறம் ஆதிரை, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், விக்ரம், இதை தாண்டி யாருங்க, இதை தாண்டி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. கனி இருக்காங்கல்ல, கனி தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது முதல்ல பாலை ஓடி போய் பிடிக்கும் போது கனிக்கு பால் கிடைக்கல, கனி தான் முதல்ல அவுட் ஆகுறாங்க. அடுத்து திரும்பி அடுத்த ரவுண்டு நடக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா எல்லாரோட கண்ணும் கட்டப்பட்டிருக்கு. அதனால பால் எங்க இருக்குன்றத அவங்க கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். சிலர் என்ன பண்றாங்கன்னா ஏடகுடமா சைட்ல போய் இடிச்சுக்கலாம் செய்யறாங்க. யாரோ ஒருத்தர் சைட்ல போய் இடிச்சுக்கிட்டாங்க. அதாவது அங்க பில்லர் மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் ஹெவியா இடிச்சுக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரியும் பிரச்சனை இருக்கு. விக்ரம் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா விளையாடுற மாதிரி இந்த ப்ரோமோல தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் கனி அவுட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ரெண்டாவது சுபி அவுட் ஆன மாதிரி தான் இருக்கு. இது பாருங்க, சுபி அவுட் ஆயிட்டு போறாங்க. அடுத்து ஒவ்வொரு ரவுண்டா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. முதல்ல கனி அவுட் ஆனாங்கன்னு சொன்னேன், அடுத்து சுபி அவுட் ஆனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. அதுக்கப்புறம் திவ்யா, அரோரா 2 பேரும் அவுட் ஆயிருக்காங்க. அவங்க எந்த ஆர்டர்ல அவுட் ஆனாங்கன்னு தெரியல. முதல்ல அவுட் ஆனது திவ்யாவா இல்ல அரோராவான்னு தெரியல. அரோரா தான் அந்த பில்லர்ல போய் இடிச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பாலை தேர்றன்ட்டு போய் பில்லர்ல இடிச்சுக்கிட்டாங்க. பெருசா அடிப்பல்ல போல, சின்னதா தான் அடிபட்டிருக்கு. கடைசி வரைக்கும் மொத்தம் 7 பேர் இந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. கனி முதல்ல வெளியே போனாங்க, சுபி அடுத்து போனாங்க, திவ்யா அரோரா அடுத்தடுத்து போனாங்க. 4 பேர் போயிட்டாங்களா. கடைசியா வந்து 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு அமித், அதுக்கப்புறம் வந்து ஆதிரை, அதுக்கப்புறம் விக்ரம். இவங்க 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்கல்ல. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் போயிட்டார் போல. ஏன்னா கடைசியா 2 பேர் மோதிட்டு இருக்காங்க. அது யாருன்னா ஆதிரை, அமித் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்மியா இருந்தது. ஆனா இந்த டாஸ்க்ல நல்லா விளையாடி கடைசி லெவல் வரைக்கும் வந்திருக்காரு. அதாவது ஆதிரை கூட தனியா மோதுற அளவுக்கு வந்திருக்காரு. அந்த ரவுண்டுல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமித் தான் ஜெயிச்சிருக்காரு. பொதுவா ப்ரோமோஸ்ல வந்து ஜெயிச்சது யாருன்றதை ரிவீல் பண்ண மாட்டாங்க. டாஸ்க் பரபரப்பா நடக்கிற மாதிரி மட்டும் காட்டுவாங்க. யாரு ஜெயிச்சாங்கன்றதை ரிவீல் பண்ணாமே ப்ரோமோவை முடிச்சிருவாங்க. ஆனா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது அமித் தான் அப்படின்றத ரிவீல் பண்ணிடுறாங்க. அமித் தான் இந்த வாரத்தோட வீட்டு தலை. சோ நாமினேஷன் வராம தப்பிக்கலான்னு பார்த்தா ஏற்கனவே இவர் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இவரோட டீமை சேர்ந்த எல்லாருக்குமே கிடைச்சிருச்சுல. அதனால தலையாறுனது பெருசா இவருக்கு யூஸ் ஆகல இந்த வாட்டி. அடுத்த வாரம் தலையா இருந்தா கூட யூஸ் ஆயிருக்கும். இந்த வாரம் பெருசா இவருக்கு யூஸ் ஆகல. சோ இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளான் வச்சிருக்காரு. அது என்னன்னா, அரோரா வந்து பெருசா எந்த வேலையும் செஞ்சு பார்க்க முடியல, அரோரா செஞ்சு பார்க்க முடியல, ஆதிரை செஞ்சு பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருந்தாரு. சாண்ட்ரா கிட்ட, பார்வதி கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருந்தாரு. சோ இப்ப தலையா வேற இவர் மாறி இருக்காருல, அதனால வேலை அதிகமா இருக்கிற இடத்துல அவங்கள போட வாய்ப்பு இருக்கு. அது ரிலேட்டடா என்னென்ன இஷ்யூ வரும்ன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சபரி தான் இதுக்கு வந்து ஜட்ஜ் மாதிரி. அதாவது சபரி தான் உள்ள இருந்து கரெக்டா தான் விளையாடிட்டு இருக்காங்களான்னு பாத்துக்கிற வேலை பண்றவரு. கடைசியில யாரு ஜெயிச்சாங்கன்றத சபரி தானே சொல்லணும். அமித் தான் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி சபரி கையெல்லாம் தூக்கி காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிச்ச அமித் வெளியே வராரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ரோமோல நடந்தது. இந்த ப்ரோமோல அமித் ஜெயிச்சிட்டாருன்றது தெரிஞ்சிருச்சு. அமித் ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.